தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்களின் மூவ் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த முறை திருவாரூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி 2011, 2016 தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருவாரூர் தொகுதி எப்போதும் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்திற்கு சாதகமான தொகுதி என்பதால் தன் தாத்தா வழியில் திருவாரூரில் போட்டியிட உதயநிதி ஆர்வமாக இருக்கிறாராம். தற்போதைய சூழலில் எளிதில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற திருவாரூர் தொகுதியே சரியான சாய்ஸாக இருக்கும் என்று திமுக தலைமையும் டிக் அடித்துள்ளதாம். கடந்த ஏகாதசி நாளன்று அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய 64 வேட்பாளர்களின் பட்டியலை திருப்பதி வெங்கடாச்சலபதியின் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க முடியாத அதிமுகவின் செல்வாக்கு தொகுதிகள் அந்த பட்டியலில் உள்ளதாக கூறப்படுகிறது. வேலுமணி, தங்கமணி, KB முனுசாமி, MR விஜயபாஸ்கர், OS மணியன், விஜயபாஸ்கர், RB உதயகுமார், KB அன்பழகன், CV சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்டோரின் பெயர்கள் அந்த பட்டியலில் உள்ளதாம். பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் முதற்கட்டமாக ஒரு சில வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டு தேர்தல் வேலையை தொடங்க தயாராகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட தயாராகி வருகிறார். விருகம்பாக்கம், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளிலும் தாவேக தொண்டர்கள் விறுவிறுப்பாக வேலை பார்த்து வருகின்றனர். சிறு வயது முதலே விஜய் வளர்ந்த பகுதி என்பதால் சென்னை விருகம்பாக்கத்தில் போட்டியிடலாம் என்றும் இந்த தொகுதி தனக்கு சாதகமாக இருக்கும் என்றும் விஜய் நம்புகிறாராம். விஜய் நிற்கும் தொகுதியில் திமுகவே நேரடியாகவே மோதும் என்பதால் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளாராம். 2வது தொகுதியாக திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் டிக் செய்துள்ளார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் தாவேகாவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதை அவரே திட்டவட்டமாக மறுத்த நிலையில் அதிமுகவும் பாஜகவும் தூது அனுப்பின. இந்நிலையில் தேர்தலில் நிற்க சீட் உறுதி என்று உத்தரவாதம் அளித்த பிறகே அதிமுகவில் இணையலாம் என்று காளியம்மாள் முடிவு செய்திருக்கிறாராம். ஜெயலலிதா பிறந்த நாளில் தனி கட்சி தொடங்க தயாராகி வரும் சசிகலா டெல்லியில் அதற்கான வேலைகளை வேகப்படுத்தி வருகிறார். அம்மா அதிமுக என்ற பெயரில் கட்சியை தொடங்க திட்டமிட்டுள்ள அவர் ஜெயலலிதா பிறந்த நாள் அன்று நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கட்சி பெயர் அறிவிப்பை வெளியிடுகிறார். ஒருவேளை டெல்லியில் வேலைகள் தாமதமானால் சகோதரர் திவாகரன் ஏற்கனவே தொடங்கியுள்ள அண்ணா திராவிடர் கழகத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என பிளான் B யும் தயாராக உள்ளதாம்.